இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எல்லாருமே என்கிட்ட என்னென்ன அனிமே ஆக்ஷன் ஃபிகர்ஸ் இருக்குது, அதை தவிர்த்து அனிமே சம்மந்தப்பட்ட என்னென்ன பொருள் இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இட்டாச்சி கிட்டேருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த இட்டாச்சியோட ஆக்ஷன் ஃபிகரை நான் 170 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி அண்ட் பெயிண்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக தான் இருக்கும். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற ஆக்ஷன் ஃபிகர் ஒன் பீஸ்லேருந்து சாபோன்ற கேரக்டர். இந்த ஆக்ஷன் ஃபிகரை நான் 140 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதில் பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பெயிண்டிங் அப்புறமா மெட்டீரியல் பில்ட் குவாலிட்டிலாம் பக்காவாக தான் இருக்குது. ஆனால் என்ன, அந்த ஸ்டாண்ட் மட்டும் அடிக்கடி கல் விழுந்துடும். அதோட நீங்கள் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம இப்போ ஓரமாக வச்சுட்டு அடுத்த ஆக்ஷன் ஃபிகருக்கு போகலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன். இது உங்களுக்கு என்னன்றதும் தெரிஞ்சிருக்கும். ட்ராகன் பால் ஜீல இருந்து நம்ம கோஹனோட காஸ்டியூம் சூப்பர் சைன்மேன் தான். இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கல, நான் இதை 220 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். பில்ட் குவாலிட்டி அண்ட் பெயிண்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக தான் இருக்கும். இதையும் இந்த பக்கம் ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்து என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த வாட்டி நம்ம ஆக்ஷன் ஃபிகரில் கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி வேறு பார்க்க போகிறோம். என்னடா இவன் ஆக்ஷன் ஃபிகர்னு சொல்லிட்டு கீச்சன் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கான் தானே பார்க்குறீங்க. ஆக்சுவலி இது எல்லாருமே ஆக்ஷன் கீச்சன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சாஸ்கியோட ஆக்ஷன் கீச்சன். என்னடா சாஸ்கிக்கு மீசெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பெயிண்ட் பண்ணும்போது பக்கத்தில் வச்சிருந்தேன், தெரியாமல் அதோட வாயில் பட்டிருக்கு போல். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஜெரியோட ஆக்ஷன் கீச்சன். இதில் பெருசாக குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம நருட்டோ அதை பார்க்கலாம். ஏன்னா நருட்டோ மட்டும் மொக்கையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை நான் 20 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். மற்ற எல்லாமே 40 ருபீஸ் 50 ருபீஸ். அடுத்ததாக பெயிண்ட். இதுலேயுமே பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அந்த கண்ணை கொண்டு எல்லாமே நல்லா தான் இருக்கும். கடைசியாக நம்ம ககாஷியோட ஆக்ஷன் ஃபிகர். இதில் முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தாலே இதோட தலையில் இருக்க அந்த கீச்சன் ஹோல்டரு உடஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்பவுமே முக்கியமானது, நம்ம நருட்டோவோட ஆக்ஷன் ஃபிகர். இதில் குறைன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. இதை நான் 250 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இந்த விலைக்கு இது கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான். அண்ட் இந்த கோடில் இருக்க ஹொக்காகேன்றது கூட உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக தெரியும். ஸோ இதை நம்ம இப்போ ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்து என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான பொருள். அனிமேனாலே அதுக்கு இன்னொரு வருஷன் இருக்குது. அப்படி என்னன்னு தானே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, நானே காட்டுறேன். நருட்டோவோட வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 மங்கா. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் 250 ருபீஸ்க்கு ரெண்டுத்துமே சேர்த்து வாங்கியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி ஒரு ஆக்சுவல் மங்கா எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஆனால் இது வாங்கினதுக்கப்புறம் இது படிக்கும் போது மங்கானா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. அண்ட் முக்கியமாக உங்கள் எல்லாருக்குமே வர ஒரு டவுட், ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால உள்ளே இருக்க பிரிண்டிங் அப்புறமா அந்த பேப்பரோட குவாலிட்டிலாம் கம்மியாக இருக்குமான்னு நினச்சிங்கன்னா அதிலலாம் ஒரு குறையுமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு இது ஒரு வர்த்தான பொருள் தான். இப்போது நோட்டை பார்த்தாச்சு. நோட்டுக்கு அடுத்து என்ன, பென்னு தான். ஸோ டோட்டலாக என்கிட்ட நருட்டோவில் 2 பென் இருக்குது. இந்த ககாஷியோட ரீஃபில் பென் வந்து நான் 20 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த நருட்டோவோட இங்க் பென் வந்து பார்த்தீங்கன்னா நான் 80 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். என்னடா நருட்டோன்னு சொல்கிற, எதுவுமே காணோம் நீங்கள் சொல்கிறது எனக்கும் கேட்குது. ஆனால் இது வாங்கினப்போ எப்படி இருந்துச்சுன்றது எனக்கு தான் தெரியும். ஆக்சுவலி இதில் இந்த பிரிண்ட் எல்லாமே அழிஞ்சிருச்சு. ஆனால் இந்த இடத்துல மட்டும் இன்னும் பிரிண்ட் அழியாமல் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நினச்சாலே மனசெல்லாம் வேதனையாக இருக்குது. இது இப்போ ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்து என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். 1 2 என்னடா வீடியோக்கு சம்மந்தமே இல்லாமல் சாக்லேட் டப்பா எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க தானே யோசிக்கிறீங்க. ஆக்சுவலி இந்த டப்பா விஷயம் இல்லை, இதுக்குள்ளே இருக்கிறது தான் முக்கியமான விஷயமே. ஸோ முதல்ல நம்ம இந்த சின்ன டப்பாலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார்ட்ஸ், அதுக்கப்புறமா ஒரு 2 3 கீ செயின் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம எடுக்க போகிறது நெஸ்கோவோட ஒரு ரொட்டேட்டிங் கீ செயின். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் 80 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்து என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கோகுவோட ஒரு ரொட்டேட்டிங் கீ செயின். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ரேட்டுக்கு வர்த்து தான். இதையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்ததை பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் தான். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையுமே இப்போது மூடி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்த டப்பாவில் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்த டப்பா வெறும் ஒரு ட்ரைலர் தான். ஏன்னா இது கூட தான் முக்கால்வாசி கார்ட்ஸை நான் அழிச்சு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் தான். கிட்டத்தட்ட இதுக்குள்ளே மட்டுமே ஒரு 200 300 கார்ட்ஸ் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் எவ்வளோ கார்ட்ஸ் இருக்குன்றது. அவ்வளோதான் முடிஞ்சுன்னு என்ன நினைப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறமும் இன்னும் ஒரு 2 3 இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த கோகுவோட பேட்ச். ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். பேட்ச்னு பார்த்தீங்கன்னா நிஜமாலே குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கச்சா மச்சான்னு இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒரு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி என்னென்ன இருக்குன்றதை ஃபைனல் லுக் பார்த்துடலாம்.
அண்ட் கடைக்கு போகும்போது அப்பப்போ ஒரு போஸ்டர் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படி வாங்கினது தான் இந்த டீமன் ஸ்லேயரோட போஸ்டர், அப்புறம் டிராகன் பால் இன்னுமே இருக்குது. இதெல்லாமே போனாலுமே இன்னும் ஒரு பொருள் இருக்குது. அப்படி என்னன்னு தானே பார்க்குறீங்க? இதோ இந்த லூஃபியோட ஒரு கார்டு தாங்க. இது எங்கள் ஸ்கூலில் நடந்த ஒரு புக் ஃபேரில் கொடுத்துருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்ததுனால இது தூக்கி போட மாட்டேன் சொல்லாமல் அப்படியே வச்சுருக்கேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பக்கம் மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டாட்டா பாய்.